உலகத்தில் யார் என்றாலும் கூட கேன்சர் என்றால் அவர்கள் அச்சப்பட்டு போவார்கள். அந்த அளவிற்கு புற்றுநோய் என்பது சமூகத்தை ஒரு பெரும் ஆட்கொள்ளி நோயாக மாற்றி இருக்கிறது. சமூகத்தில் பதட்டங்கள், புற்றுநோய் வந்தாலே மரணம் கண்டிப்பாக நிகழ்ந்துவிடும் என்கின்ற அச்சம்தான் தற்போது உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. உலகத்தில் எங்கு சென்றாலும் அதற்கு சில தெராப்பிகள் மட்டும் இருக்கின்ற நிலையில் புற்றுநோய்க்கு முதலாக தடுப்பூசியை கண்டுபிடித்திருக்கக்கூடிய ரஷ்யா என்பது பெரும் பரபரப்பான மனித சமூகத்திற்கான ஒரு வரப்பிரசாத செய்தியாக பார்க்கப்படுகின்றது. 2025 முதல், அதாவது இன்னும் ஒரு மாதத்தில், இன்னும் 20 நாட்களில் அது சந்தைக்கு வரப்போகின்றது என்பதை ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. mRNA அடிப்படையிலான இந்த தடுப்பூசி கேன்சர் நோயை குணப்படுத்தும் எனவும் கூட ரஷ்யா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. உலக சுகாதார அமைப்பு WHO தரவுப்படி ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 10 மில்லியன் மக்கள் புற்றுநோயால் இறக்கின்றார்கள். அதாவது 1 கோடி பேர் புற்றுநோயால் இறக்கின்றார்கள். வருடங்கள் ஓடினாலும், பல தொழில்நுட்பங்கள் வந்தாலும் இன்னும் மாறாத, குணப்படுத்த முடியாத விஷயம் என்றால் அது கேன்சர் தான் என்பது பலருக்கு அது பெரும் படபடப்பை ஏற்படுத்தும் செய்தி. பல ஆய்வுகள், ஆராய்ச்சிகளுக்கு பின்பும் கூட கேன்சருக்கு முழுமையான மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த நிலையில்தான் சில மருந்துகள் கேன்சருக்கு எதிராக நம்பிக்கை அளித்தாலும் முழுமையான கேன்சரை குணப்படுத்தாமல் இருந்தது. இப்போது வரை கீமோதெராபி மட்டும்தான் கேன்சரை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கின்றது. பிப்ரவரி மாதம், கடந்த மாதத்தில் ரஷ்ய சுகாதார அமைச்சகத்தின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் பொது இயக்குனர் ஆண்ட்ரே கேஃப்ரின் இந்த கருத்தை தெரிவித்தார். பிப்ரவரி மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இது தொடர்பான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட போது, புற்றுநோய் தடுப்பூசிகள் மற்றும் இம்யூனோ மோடுலேட்டரி மருந்துகளை உருவாக்கும் கடைசி கட்ட ஆய்வுகளை செய்து வருகிறோம் என்றும், விரைவில் இவை மக்களுக்கு கிடைக்கும் என்று கூட இந்த ஆண்டு பிப்ரவரியிலே அவர் தெரிவித்தார். mRNA கணித அடிப்படையில் மேட்ரிக்ஸ் முறைகளை பயன்படுத்துவதால் தற்போது தனிப்பயனாக்கப்பட்ட தடுப்பூசிகளை உருவாவதற்கு அதிக நேரம் எடுக்கின்றது. ஆனால் ரஷ்யா கண்டுபிடித்திருக்கக்கூடிய A1 மற்றும் நியூரல் நெட்வொர்க் கம்ப்யூட்டரிங் உதவியோடு இந்த நடைமுறைகளை அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரத்தில் உருவாக்கிவிடலாம் என்று ரஷ்யாவின் தடுப்பூசி தலைவர் கூறியிருக்கிறார். ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு உலக அளவில் புற்றுநோய் சிகிச்சை துறையில் மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. இந்த புற்றுநோய் மைல்கல்லாக பார்க்கப்படுவது மட்டுமல்லாமல் இந்த நூற்றாண்டின் இது பெரும் வரப்பிரசாதம் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படும். தடுப்பூசியின் முன் மருத்துவ பரிசோதனைகள் கட்டி வளர்ச்சி மற்றும் சாத்தியமான மெட்டாடோஸ்களை தடுக்கிறது என்பதையும் இந்த ஆராய்ச்சி கட்டுப்படுத்தியிருக்கிறது. கமலயா தேசிய தொற்றுநோயல் மற்றும் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் அலெக்சாண்டர் சிண்டர்ஸ்பர்க் டாச்சிடம் இக்கருத்தை மீண்டும் வலியுறுத்தினார். நாம் ஏற்கனவே கூறுகின்றது போன்று இம்யூனோ மோடுலேட்டரி மருந்துகள் தான் இவற்றை கட்டுப்படுத்தும். புரதங்கள், புற்றுநோய் தடுப்பூசிகள் குறிப்பிட்ட கட்டி உயிரணுக்களால் வெளிப்படுத்தப்படும் ஆன்டிஜென்களை குறிவைத்து, அதாவது அதன் மூலத்தை குறிவைத்து அவற்றை அடையாளம் கண்டு அளிக்க நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு கூட பயிற்சி அளிக்கின்ற அளவிற்கு இந்த மருந்துகள் உபயோகமாக இருக்கிறது. உதாரணமாக, சில தடுப்பூசிகள் இந்த ஆன்டிஜென்களை வழங்க பலவீனமான அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட வைரஸ்களை பயன்படுத்துகின்றன. இது வலுவான நோய் எதிர்ப்பு சக்திகளை தூண்டுகிறது. குறிப்பாக HPV தடுப்பூசி மற்றும் தடுப்பூசிகள் புற்றுநோயோடு தொடர்புடைய வைரஸ்களுக்கு எதிராக பாதுகாக்கின்றன. கர்ப்பப்பை, வாய் புற்றுநோய் போன்ற சில புற்றுநோய்களின் அபாயத்தையும் கூட அது குறைக்கின்றது. உடலில் இயற்கையான பாதுகாப்பை மேம்படுத்துவதன் மூலம் தடுப்பூசிகள் கட்டி வளர்ச்சியை மெதுவாக்கலாம், மீண்டும் வருவதை தடுக்கலாம் அல்லது ஆரம்பகட்ட புற்றுநோய்களை முழுமையாக அகற்றலாம். இது புற்றுநோயில் ஒரு நம்பிக்கைக்குறி கருவியை வழங்குகிறது. தடுப்பூசி நோய்களுக்கு கட்டி உருவாவதை தடுப்பதை விட புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதைத்தான் மிக நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த தடுப்பூசி ரஷ்யாவில் ஒவ்வொரு நோயாளிக்கும் தனிப்பயனாக்கப்படுவது மட்டுமல்ல, இது மேற்கத்திய நாடுகளில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசிகளையும் போன்றது. தடுப்பூசி எந்த வகையான புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க விரும்புகிறது, அதன் செயல்திறன், எபிகசி மற்றும் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பற்றிய கூடுதல் விவரங்கள் இன்னும் கூட ரஷ்யா வெளியிடவில்லை. இது தனிப்பயனாக்கப்பட்ட புற்றுநோய் தடுப்பூசி நோயை எதிர்த்து போராடுவதற்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கற்பிக்க
நோயாளியின் கட்டியின் பாகங்களை பயன்படுத்தப்படுகின்றது. இது நோய் எதிர்ப்பு அமைப்பு நோயாளியின் புற்றுநோய்க்கான தனித்துவமான புரதங்களை துல்லியமான முறையில் அடையாளம் கண்டு நோய் வராமலே அது காக்க உதவுகின்றது. ரஷ்யாவில் புற்றுநோய் விகிதங்கள் அதிகரித்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2022 6,35,000 கேஸ் அதாவது நோயாளிகள் இருப்பதாக பதிவாகின்றன. பெருங்குடல் புற்றுநோய்கள், மார்பக புற்றுநோய்கள், நுரையீரல் புற்றுநோய்கள் ரஷ்யர்களிடையே மிக மிக பொதுவாக காணப்படும் புற்றுநோயாக இருக்கிறது. இந்திய போன்ற நாடுகளில் புற்றுநோய்கள் உணவு கலாச்சாரத்தின் மூலமாகவும் துரிதப்படுத்தப்பட்ட அல்லது பதப்படுத்தப்பட்ட அல்லது மிக மோசமான நுண்கிருமிகளை அடையாளம் காணாமல் அவற்றில் கலப்பின ரசாயனங்களை பயன்படுத்துவதன் மூலம் வெறும் வாய் ருசியை மட்டுமே பலர் இதை உண்வதால் அதை போன்று நேரம் தவறிய உணவு முறைகள் வாழ்வில் ஏற்படுகிற மாற்றம், அதாவது படபடப்பு, அதிர்ச்சி, தூக்கமின்மை, கவலைகள், இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணங்களால் எதற்காக புற்றுநோய் வருகிறது என்பது இதுவரை யாராலும் அடையாளப்படுத்த முடியவில்லை. இருந்த போதிலும் ரஷ்யாவினுடைய இந்த mRNA கட்டிகளை அடையாளம் கண்டு உருக்குலைய செய்து அல்லது வந்த கட்டிகளை முழுமையாக எராடிகேட் செய்யக்கூடிய அளவிற்கு ஆன்டிஜென்களை அடையாளப்படுத்தி அதன் நோய் எதிர்ப்பு தாக்கத்தை, அதனுடைய வேர்களை அழித்துவிடும் என்பது சர்வதேச அளவில் மனித சமூகத்திற்கு மிக சிறப்புமிக்க ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த அனைவருக்குமான சிறப்பு மருத்துவ உபகரண கண்டுபிடிப்பு என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதே இச்செய்தியின் அடிப்படையாகும்.